மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். வணக்கம். மோடியும் அவரது கூட்டாளிகளும் கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய பில் தான் வக்ஃபு வாரியத்திற்கான பில். அவர்களுடைய இடங்கள் அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக அரசாங்கத்தினுடைய கையகத்திற்குள் கொண்டு வருவதற்கான பில்லை அவர்கள் ராஜ்யசபாவில் பாஸ் செய்யலாம் என்று கங்கணம் கட்டி இறங்கியிருக்கிறார்கள். ஆனால் அந்த பில் ராஜ்யசபாவோடு நின்றுவிடும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ராஜ்யசபாவில் மோடிக்கு அதிக அளவில் மிகப்பெரிய அளவில் ஆட்கள் இருக்கிறதா என்று கேட்டால் அதுதான் இல்லை. கண்டிப்பாக இதனை எதிர்த்து அனைத்து கட்சிகளும் முன்னின்று செயல்படும் என்பதில் எந்த ஒரு இதுவும் இல்லை. பாஜக சரி, பாஜகவை தவிர மற்ற கட்சிகள், அதாவது அப்னாதள், பிஜு ஜனதாதள் அல்லது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் போன்றவைகள் முந்தைய காலகட்டங்களில் மோடிக்கு ஆதரவாக செயல்பட்டிருந்தது. தற்போது அவர்களுக்கு சீட்டுகளினுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கக்கூடிய காரணத்தினால் ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் கீழாக தான் இருந்து வருகிறது. இதனால் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகள் இல்லாமல் போகலாம். இந்த பில் ஒட்டுமொத்தமாக பாஸ் செய்யாமல் போகலாம். ஆனால் இந்த பில்லை பாஸ் செய்துவிட்டால் இஸ்லாமிய மதத்தையும் அங்கிருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்களையும் அவர்களுடைய இடத்தையும் மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறியாக்கி கொண்டு வருகிறது. ஒரு ட்ரஸ்டினுடைய இடத்தை அல்லது ஒரு ட்ரஸ்டினுடைய பேரில் இருக்கக்கூடிய இடத்தை மிகப்பெரிய அளவில் பிரச்சனையாக்கி அதனை ஒரு சட்டத்தின் மூலமாக தங்கள் பக்கம் கொண்டு வரலாம் என்று பாஜக நினைத்துக் கொண்டிருக்கிறது. அது துளி அளவிலும் நடக்காது. நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துக் கொள்ளுங்கள். இஸ்லாமியர்களும் அவர்களுடைய வக்ஃபு வாரியமும் அவர்கள் வேலையை பார்த்துக் கொள்வார்கள். ஏன் அப்படி என்றால் அந்த ஒரு சட்டம் மட்டும் கொண்டு வர வேண்டும்? புத்தர்களுக்கும், ஜெயினர்களுக்கும், சீக்கியர்களுக்கும், இந்துக்களுக்கும், கிறிஸ்தவர்களுக்கும் இதே போன்ற சட்டங்களை ஏன் நீங்கள் கொண்டு வரவில்லை என்கின்றதை வக்ஃபு வாரியமும் கேட்டுக் கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்திய நாட்டில் இந்துக்கள் மட்டும் வாழ்ந்தால் போதும், மற்ற மதத்தினரை எப்படியாவது அடித்தொழித்து என்ஆர்சி, சிஏஏ, இதே போன்ற வக்ஃபு வாரிய பில் போன்றவைகள் கொண்டு வரப்பட்டு இடஒதுக்கீடு கூட கொடுக்காமல் ஒட்டுமொத்தமாக தள்ளிவிட்டு, இடஒதுக்கீடு கொடுத்திருந்தாலும் அதில் அவர்களுக்கு எந்த ஒரு பயன்பாடும் இல்லாமல் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தையும் இந்தியாவிலிருந்து ஒழித்து கட்டுவதற்காக மட்டும் பல பில்களை கொண்டு வந்து செய்து கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கம். அதில்தான் இந்த வக்ஃபு பில்லும் படும். அதனை எதிர்க்கட்சிகளும் கூட்டணி கட்சிகளும் நினைத்தாலும் கூட அந்த பில்லை பாஸ் செய்ய முடியாது. ஏனென்றால் கண்டிப்பாக அதனுடைய எதிர்ப்பு மிகப்பெரிய அளவில் வலுக்கும். அதில் இருக்கக்கூடிய அனைவரும் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வாக்குகள் மூலமாக தான் வெற்றி பெற்று மேல் வந்திருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். இந்த முறை இந்த பில்லை பாஸ் செய்தால் அடுத்த முறை அவர்கள் எம்பியாக கூட முடியாது என்பதும் இதில் நிச்சயமாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடியினுடைய எம்பிக்களும், எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய எம்பிக்களும், கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய எம்பிக்களும் இதற்கு ஒத்துழைப்பார்களா, இல்லை ஒட்டுமொத்தமாக எதிர்த்து நிற்பார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். மற்றவர்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.